இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல்ன்ற கவிதை எழுதினவர் சந்த கவிமணி தமிழழகனார். இவர் தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு பார்த்து சொல்கிறாரு. இதில் பொருள் பார்த்தோன்னா, துய்ப்பது அப்படின்னா கற்பது, தருதல் அப்படி 2 பொருள் வரும். மேவலால் பொருத்துதல், பெறுதல் அப்படி 2 பொருள் வரும். இப்போ அவர் எப்படி தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா, முத்தமிழை இயல் இசை நாடகம்னு சொல்லுவோம் தமிழில். கடலில் பார்த்தா முத்தினே அமிழ்ந்து எடுத்தல், அதோட கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. முச்சங்கம், முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு சொல்லுவோம். கடலில் பார்த்தோன்னா 3 வகையான சங்குகள் தருதல். அடுத்தது மெத்த வணிகலன் அப்படின்னா மெத்த குட்டல் அணிகலன் பேர். தமிழில் 50 காப்பியங்களை சொல்லுவோம். கடலில் மிகுதியான வணிக கப்பலை சொல்லுவாங்க. சங்கத்தவர் காக்க, இதில் சங்க பலகையிலிருந்து சங்க புலவர்கள் பாதுகாத்தமை தமிழுக்கு சொல்லுவாங்க. கடலுக்கு நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தலை சொல்கிறாங்க. இரட்டுற மொழிதல்னால் ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ 2 பொருள் பட வருவதுதான் இரட்டுற மொழிதல் அணின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் ஸ்லேடை அணின்னு சொல்லுவாங்க. செய்யுள், உரைநடை, மேடை பேச்சு இதில் ஸ்லேடை பயன்படுத்துகிறாங்க. சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரோட இயற்பெயர் சண்முக சுந்தரம். இவர் இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றலும் ஆற்றலும் பெற்ற இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னு சந்த கவிமணி தமிழ் அழகனாரை சொல்கிறாங்க. அடுத்த லெசனில் பார்த்தோன்னா, எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை என்னும் நூலில் உரைநடையோட அணிநலன்கள் என்னும் கட்டுரையில் கொடுத்துருக்காங்க. இதில் அவரோட இயற்பெயர் ராமலிங்கம் என்கிற எழில் முதல்வன் மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்தார். குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர். மரபு கவிதை, புதுக்கவிதை படைப்பதில் வல்லவர். இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினோம், யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்கள் இயற்றிய பெருமைக்குரியவர். புதிய உரைநடை நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் எழில் முதல்வன் என்கிற ராமலிங்கம். அப்புறம் முன் தோன்றிய மூத்தக்குடி, இதில் வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இது சிலப்பதிகாரத்தில் கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா, கேட்கிறதா என் குரல் அப்படின்ற காற்று பேசுகிற மாதிரி ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. திருமூலரோட திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும்னு அவர் சொன்னதை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஔவையார் வாயுதாரணை என்னும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கள் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு அவை குறளில் சொல்லியிருக்கிறாங்க. வாயுதாரணை அப்படின்ற அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி காற்றை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க. இப்போ கிழக்கு என்பதற்கு குணக்குன்னு ஒரு பேர் இருக்கான். 4 திசையிலையும் காற்றை பற்றி சொல்லியிருக்காங்க. கிழக்கு என்பதற்கு குணக்கு, மேற்கு என்பதற்கு குடக்கு, வடக்கு என்பதற்கு வாடை, அதே மாதிரி தெற்கு என்பதற்கு தென்றல்,